தவறுவது மனித இயல்பு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது முதுமொழி. குடும்பத்தில் ஒருவர் தவறிழைத்தால் அடுத்தவரதை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து மறத்தலே நன்று. அன்பே வடிவான பெண்கள் ஆண்களை எளிதில் மன்னிப்பதுண்டு. ஆனால் பெண்களின் தவறை மன்னிக்கும் மனோபாவம் இங்கே ஆண்களிடம் அவ்வளவாக இருப்பதில்லை. சூதில் பணையப் பொருளாய் தன்னை வைத்த பாண்டவர்களை பாஞ்சாலி மன்னித்தாள். நடுக்காட்டில் நள்ளிரவில் விட்டுவிட்டு ஓடிய நலனை தமயந்தி மன்னித்தாள். நெருப்புக் குழிகள் நடத்திய ராமனை சீதை மன்னித்தாள். மாதவியிடம் மையலுற்று கைப்பொருள் அனைத்தையும் இழந்து நின்ற கோவலனை கண்ணகி மன்னித்தாள். ஆனால் அப்பாவி அகலிகையை கோதம முனிவன் மன்னிக்கவில்லை. நண்பர்களே, கோபத்தில் சாபம் தந்து கல்லாக்கினான். குற்றமற்ற ரேணுகையை ஜமதக்னி மன்னிக்கவில்லை. மகன் பரசுராமனை அழைத்து தாயின் தலையை துண்டிக்கச் செய்தான். அன்பு கனிந்த உள்ளத்தில் வேற்றுமை இல்லை, பகைமை இல்லை, ஆணவமில்லை, சுயநலமில்லை. இதோ குறுந்தொகை இலக்கியம் காட்டும் இன்னொரு அழகான காட்சி. சரீர சபலத்திற்கு உள்ளான தலைவன் தவறிழைத்து விடுகிறான். தான் இழைத்த தவறு தலைவிக்கு தெரிந்துவிடக் கூடுமோ என்று ஐயுறுகிறான். இல்லம் சென்றால் இதயம் வருந்த தலைவி தன்னிடம் நடந்து கொள்வாளோ என்று தயங்குகிறான். தன்னுடைய தயக்கத்தை தலைவிக்கு நெருக்கமான தோழியிடம் மெல்ல அவன் வெளிப்படுத்துகிறான். அப்போது தோழி நிலத்தினும் விரிந்த, வானினும் உயர்ந்த, கடலினும் ஆழ்ந்த தலைவியின் அன்பு நெஞ்சத்தை ஓர் அழகிய இயற்கை சார்ந்த ஓமையின் மூலம் உணர்த்துகிறாள். என் தலைவியை விட்டகன்று அவளுக்கு நீ தவறிழைத்தாலும் அவள் அன்பில் குறையின்றி உன்னை என்றும் ஏற்று வாழ்வாள். உழவர்கள் வயலை உழும்போது அதில் மலர்ந்து மனம் பரப்பும் நெய்தல் மலர்களை களைந்து நீண்ட வரப்பின் மீது வீசி எறிவார்கள். அப்படி மலர்களை வரப்பில் அவர்கள் வீசி எறிந்தாலும் பூமியில் இருக்கும் நெய்தற்கிழங்கு மீண்டும் மீண்டும் மலர்களை மண்ணில் மலரச் செய்யும். அதே போன்றுதான் என் தலைவியை நீ ஒதுக்கி வைத்தாலும் அவள் உன்னை மறந்து உயிர் வாழக்கூடிய உள்ளம் பெற்றவள் இல்லை. மீண்டும் மீண்டும் அன்பையே உன்மீது பொழிந்து என்றும் உன் நலம் நாடி நிற்பாள் என்ற குறுந்தொகை கூற்று நினைந்து நினைந்து நெகிழத்தக்கது. நண்பர்களே, பாலியல் தவறுதான் பல குடும்பங்களை பாழாக்குகிறது. பறவைகளிடம் இருக்கும் வாழ்க்கை ஒழுக்கம் மனிதர்களிடம் இல்லை. இலினோயிஸ் என்ற கிளி தன் துணை கிளி இறந்ததும் தானும் இறந்து விடுகிறது. வீட்டியர் என்னும் பறவை தன் இணை மறைந்த ஒரு மாதத்திற்குள் தானும் மரணத்தை தழுவிக்கொள்கிறது. கோல்டன் ஈகிள் பறவை வேறொன்றை நாடாமல் தன் துணை பறவையோடு மட்டும் 100 ஆண்டுகள் வாழ்கிறது. வீட்டு புறா இருக்கிறதே, அது மாற்று சிந்தனைகளை ஒருபோதும் பெற்றதில்லை. வீட்டு ஈ ஒரு சமயம் அழுகிய புண்ணின் மீதும் மறுசமயம் ஆண்டவனுக்கு படைக்கப்பட்ட நிவேதனப் பொருள்களின் மீதும் அமரும். ஆனால் தாமரையில் தேன் உண்ணும் வண்டு அதைத் தவிர வேறொன்றையும் மறந்தும் நாடாது. ஆண் மக்கள் ஈக்களாக இல்லாதவரை குடும்பத்தில் குழப்பங்களுக்கு வாய்ப்பில்லை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பணம் தேடுவதுதான் இன்று முழு நேர பணியாகிவிட்டது. ஆசைகள் குறைவாக இருந்தபோது தேவைகள் குறைவாக இருந்தன. தேவைகள் குறைவாக இருந்தபோது ஊதியம் குறைவாக இருந்தாலும் குடும்பம் நிறைவாகவே நடந்தது. இன்று ஒவ்வொரு மனதிலும் கனவுகள் ஏராளம். ஓடி ஓடி உழைத்தாவது தேடி தேடி பணம் சம்பாதித்து வாழ்க்கை சுகங்கள் அனைத்தையும் விலைக்கு வாங்கிவிட வேண்டும் என்ற ஆசை எல்லை கடந்து வெறியாகவே வளர்ந்து விட்டது. சொந்த வீடு, சுகமான வாகனம், வண்ணத் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி, வகை வகையாய் ஆடைகள், விதம் விதமாய் அணிகலன்கள், கம்ப்யூட்டர் கருவிகள், எலக்ட்ரானிக் சாமான்கள், வங்கிக் கணக்கில் வளரும் பணம் என்ற இடைவிடாத தேடலில் வாழ்க்கை இங்கே முற்றிலும் எந்திரமயமாகிவிட்டது. கூலித் தொழிலாளிகளின் குடும்பங்களில் குறைந்தபட்ச வசதிகளுக்கும் வாய்ப்பில்லை. ஆலை முதலாளிகளின் மாளிகைகளில் பணம் இருக்கும் அளவுக்கு பாசமில்லை. செலவுக்கு பணம் தேடுபவர்கள் ஒரு பக்கமும் பணத்துக்கு செலவு தேடுபவர்கள் மறுபக்கமுமாக நம் சமூகத்தின் முரண்பட்ட முகம் பரிதாபமாய் இங்கே பல்லிழிக்கிறது. இதில் நடுத்தர வர்க்கம் நாடு கடந்தாவது காசு தேடும் கனவுகளில் புதைந்து கிடக்கிறது. அனாவசிய தேவைகளுக்கான அவசர தேடலில் குடும்ப உறவுகளின் அன்புச் சங்கிலிகள் அறுபடும் அபாயம் இன்று அதிகரித்திருக்கிறது. காலையில் போன கணவன் நள்ளிரவில் வீடு திரும்பி மதுவின் மயக்கத்தில் தளர்நடையிட்டு உடுத்திய உடைகளை கூட களையாமல் கட்டிலில் சாய்ந்து விடுகிறான். பார்த்து பார்த்து பட்டுடுத்தி தேர்ந்து தேர்ந்து நகையணிந்து
ஒப்பனை பூச்சுக்களுடன் வீதி உலா புறப்படும் மனைவி மாதர் சங்கத்திற்கும் மணமகிழ் மன்றத்திற்கும் தோழியரின் வீடுகட்கும் போய் வந்த களைப்பில் கணவனின் வருகைக்காக கூட காத்திருக்க முடியாமல் கண்ணுறங்குகிறாள். பாசத்திற்காக இயங்கும் பிள்ளைகள் படிக்கவும் பசியாரவும் படுத்துறங்கவும் பொழுதுபோக்கவும் பணியாட்களுக்காக காத்திருக்கின்றனர். கோடிக்கணக்கில் பணம், கூடி கழிக்க பங்களா, ஆடி கழிக்க 1000 வசதிகள், வாழ்க்கை தரத்துக்கு வெளிச்சம் போட்டாலும் அங்கே வாழ்வியல் தரமில்லை. கூரையின் கீழிருந்து கூழ் குடித்தாலும் உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டும் என்று கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும், பிள்ளைகளுக்காக பெற்றோரும், பெற்றோருக்காக பிள்ளைகளும் உருகி உருகி தவித்து அன்பு செலுத்தும் வீட்டில்தான் வாழ்வியல் தரம் வாழ்கிறது. தேவையை எவ்வளவு அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவு சாந்தி குறையும், சௌக்கியம் குறையும், நிம்மதியும் திருப்தியும் மறையும், தரித்திரம் துக்கம் உண்டாகும். தற்போது பொருளாதார தேவைகளை அதிகமாக்கிக் கொண்டே போவதைத்தான் வாழ்க்கை தரம் என்கிறார்கள். இதை விட்டு ஒவ்வொருவரும் மனசினால் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். மனநிறைவு வெளிவஸ்துக்களால் ஒரு நாளும் கிடைக்காது. வெளிவஸ்துக்களை சேர்க்க சேர்க்க மேலும் மேலும் சௌகரியத்துக்கே ஆசைப்பட்டு புது புது வஸ்துக்களை கண்டுபிடித்து வாங்கிக் கொண்டேதான் இருப்போம். நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சதா அரிப்பு இருக்கிற வரையில் நாம் தரித்திரர்கள்தான். இப்போது கோடீஸ்வரனிலிருந்து எல்லோருக்கும் இந்த குறை இருப்பதால் எல்லோருமே இங்கே தரித்திரர்கள்தான். யாருக்கும் நிறைவில்லை, பழைய நிம்மதியும் இல்லை என்ற பரமாச்சாரியாரின் கூற்றை நாம் கொஞ்சம் பரிசீலித்து பார்ப்பது நல்லது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, அல்கா நல்குரவு அவாவெனப்படுமே என்றார் குமரகுருபரர். அல்கா நல்குரவு என்றால் அழியா வறுமை என்று பொருள். ஆசை உள்ளவரை ஒருவன் ஏழைதான் என்கிறார் குமரகுருபரர். 100 ரூபாயில் மனம் நிறைவடைந்து விட்டால் அவன் பணக்காரன். கோடி இருந்தும் குறை இருந்தால் அவன் பரம ஏழை. நிம்மதி என்பது பணம் தருவதன்று நண்பர்களே, நிறைவடைந்த மனம் தருவது. ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் விதவுட் பட் ஃப்ரம் விதின் என்பதே உபனிஷதம். மகிழ்ச்சி வெளியில் இல்லை, அது உனக்குள் இருக்கிறது என்பதுதான் மனிதன் மறக்கக்கூடாத மகத்தான தத்துவம். இதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு திரைப்படப் பாடலில் படிப்பறியா பாமரர்க்கும் புரியும்படி மிகவும் எளிமையாக, இதுவே சுகமென்று எண்ணிவிட்டால் போதும், அதுவே சுகமாய்விடும், இன்பமும் துன்பமும் வெளியினில் இல்லை, இதயமே உருவாக்கிடும் என்கிறார். இந்த 4 வரிகளும் 4 வேதங்களின் சாரம். ஒருவன் நெய்யூற்றி நெருப்பை அணைக்க முடியாது. யாரும் ஒன்றை அனுபவித்து அதன் மீதுள்ள ஆசையை முற்றாக மனதிலிருந்து அகற்றிவிட முடியாது. நெய் ஊற்ற ஊற்ற நெருப்பு பெருநெருப்பாய் வளரும். ஒன்றை அனுபவிக்க அனுபவிக்க ஆசை தீ அணையாமல் கொழுந்துவிட்டு எரியும். அதனால்தான் தாயுமானவர் ஆசைக்கூர் அளவில்லை என்றார். நிலம் முழுவதையும் கட்டியாண்டாலும் நீர் மீதும் ஆட்சி செய்ய நெஞ்சம் நினைக்கும். குபேரனுக்கு நிகராக பணம் குவிந்து கிடந்தாலும் இரும்பை பொன்னாக்க இதயம் துடிக்கும். 80 வயதை எட்டிப்பிடித்த பின்னாலும் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ காயகற்பம் தேடி ஆசை மனம் அலையும். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. ஆசைக்கூர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நம் முன்னோர்கள் மனித மனத்தை எவ்வளவு துல்லியமாக எடை போட்டு பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சரியான சான்று. எந்த ஒன்றும் எல்லை மீறினால் துன்பமே. வாழ்க்கையில் மரணம் மறைந்திருப்பது போல் இன்பம் என்று நாம் நினைக்கும் ஒவ்வொன்றிலும் துன்பம் மறைந்திருக்கிறது. விளக்கின் அடியில் இருள் இருப்பது போல் இன்பத்தின் மடியில் துன்பம் இளைப்பாறுகிறது. நம்மில் பலர் பணத்தை தேடுவதிலேயே இழக்கக்கூடாத இளமையை தொலைத்து விடுகின்றனர். பணம் மெத்தையை வாங்கும், தூக்கத்தை வாங்குமா? கடிகாரத்தை வாங்கும், நேரத்தை வாங்குமா? மருந்தை வாங்கும், ஆரோக்கியத்தை வாங்குமா? புத்தகத்தை வாங்கும், அறிவை வாங்குமா? வீட்டை வாங்கும், அதை அன்பு தவழும் நல்ல குடும்பமாக்குமா? ஆழமாய் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே.
தேனில் விழுந்த எறும்புக்கு தேனே கல்லறையாவது போல் நாம் தேடும் இன்பம்தான் பல நேரங்களில் நமக்கே கல்லறையாகிறது. ஆமையை சமைத்து உண்பவர்கள் குளிர்ந்த நீரில் வசித்து விரைத்து கிடக்கும் அதை எடுத்து உலையிலிடுவார்கள். உலை நீரின் வெப்பம் தொடக்கத்தில் வெதுவெதுப்பாய் மாறி ஆமைக்கு இதமான இன்பம் தரும். அந்த இன்பத்தில் ஈடுபடும் ஆமை நின்றும் ஓடியும் கொதிகலனில் அங்கும் இங்கும் ஆனந்த கூத்தாடும். உலை நீரின் வெப்பம் ஏற ஏற இன்பம் துன்பமாகும். பின்பு கொதிக்கும் கலனே அந்த ஆமைக்கு கல்லறையாகும். ஊமை மனிதர்கள் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் ஆமை மனிதர்கள் தெளிவற்று இன்பம் இன்பமென்று தேடித் திரியலாமோ என்கிறார் அப்பர். உலையை ஏற்றி தழலெறி மடுத்த நீரில் திளைத்து நின்றாடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி தமிழினத்தை திருத்த முனைகிறார் திருநாவுக்கரசர். இல்லம் என்பது இன்பத்தை மறுதலிக்கும் இடமில்லை. வாழ்க்கை இன்பத்திற்காகவே வளர்த்தெடுக்கப்பட்டதுதான் குடும்பம். எல்லா உயிர்களும் இன்பத்தையே நாடுகின்றன. அந்த இன்பத்தை அடைவதற்கு பணம் ஒரு பாதை என்பதும் உண்மை. நியாயமான இன்பங்களுக்கு அளவான பணம் போதும். இல்வாழ்க்கையின் இனிமைக்கு பணத்தை விட அன்பு சார்ந்த மனம்தான் அவசியம். ஒன்றன் கூராடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்கிறது கலித்தொகை. இருப்பது ஓர் ஆடை, அதை 2 கூறாக்கி இருவரும் அணிந்தால்தான் மானங்காக்க முடியும். அந்த அளவு வறுமை. அப்படிப்பட்ட வறுமையிலும் கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் காகித பணம் அன்று, அன்பில் தோய்ந்த கருணை மனம். வில்லியம் ஹோல்மன் ஹண்ட் என்ற இங்கிலாந்து ஓவியர் முன்பு ஒரு ஓவியம் தீட்டினார். கர்த்தர் இயேசு ஒரு கையில் பந்துடன் அழகிய பூச்செடிகள் சூழ அமைந்திருந்த வீட்டின் கதவை மறுகையால் தட்டுவது போன்ற அந்த அழகான ஓவியத்தை நண்பர் பார்த்தார். அந்த ஓவியத்தில் ஒரு பெரிய தவறு இருப்பதாக கூறினார். என்ன தவறு என்று வில்லியம் அமைதியாக கேட்டார். கதவில் கைப்பிடி இல்லையே என்றார் நண்பர். ஓவியர் சிரித்துக்கொண்டே, நான் வரைந்திருப்பது மரக்கதவல்ல, மனக்கதவு என்றார். மனக்கதவா என்று குழப்பத்துடன் நண்பர் விழிகளை வியப்பாக்கினார். ஆம் நண்பரே, ஒவ்வொருவரும் உள்ளக்கதவை தானாக திறந்து வைத்து அடுத்தவரை அன்போடு வரவேற்றால் வருபவர் யாரும் வாசலில் நின்று கைப்பிடியை தேடும் கட்டாயமில்லையே. வெளியே இருந்து தட்டுவதற்கு முன்பு உள்ளே இருந்து உள்ளம் திறக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஓவியம் சொல்லும் தத்துவம் என்றார் ஹண்ட். நம்முடைய குடும்பங்களில் நாம் அனைவரும் தட்டினால் திறக்கும் மரக்கதவங்களோடு தட்டாமலே அன்பினால் தானாய் திறக்கும் மனக்கதவங்களையும் மறவாமல் திறந்து வைப்போம். இன்றைய பொருளாதார சமூக அமைப்பு மனிதனை அழகியல் உணர்வற்ற நடமாடும் எந்திரமாக்கிவிட்டது. மனிதனுக்கு நிலா பார்க்க, நட்சத்திரங்களின் கண் சிமிற்றலை ரசிக்க, வானம் வரையும் வண்ண ஓவியங்களை கண்டுகளிக்க, கடலலைகள் கால்களை தழுவ கடற்கரை மணலில் காலார நடந்து போக, புல்லில் படுத்து புரள, பூக்களின் சிரிப்பில் மயங்க, குழந்தையின் மடலையில் குதூகலிக்க, தாயின் மடியில் தலை சாய்த்து கதை பேச, மனைவியின் சமையலை ருசித்து புசிக்க, புலர்காலை பொழுதில் புள்ளினங்களின் இசையில் இதயம் தோய்ந்து நிற்க நமக்கு இப்போது நேரமே இல்லை நண்பர்களே. தன் குழந்தைக்கான தாய்ப்பாசம் ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி போடப்படுகிறது. இருவர் வேலைக்கு போய் திரும்பும் இல்லங்களில் இரவு உறவை தவிர இதய உறவு இறுகிப் போய்விட்டது. மனம் விட்டு பேச நேரமில்லாததால் எண்ண அழுத்தங்களில் மாரடைப்பு அதிகரிக்கிறது. நெஞ்சில் வைத்து பாசம் பொழிந்து வளர்க்கத் தவறியதால் பிள்ளைகள் வளர்ந்ததும் பெற்றோரை புறக்கணிக்கின்றன. அன்பும் ஆதரவும் வீட்டில் கிடைக்காததால் மூலைக்கு மூலை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள் முளைக்கத் தொடங்கிவிட்டன. கூட்டு குடும்பம் சிதைந்து நேற்று தனி குடும்பமானது. இன்று தனி குடும்பமும் சிதைந்து ஆணும் பெண்ணும் தனித்தனி மனிதர்களாக வாழ்ந்தால் என்ன என்ற சிந்தனை வந்துவிட்டது. குடும்ப அமைப்பு முற்றாகச் சிதைந்தால் உயிர்களின் உறவுகள் அற்றுப்போகும். உறவுகள் இல்லாத உலகத்தில் வன்முறையும் பலாத்காரமும் சுயநலமும் வாழ்க்கை முறைகளாக மாறும். நம் மூதாதையர்கள் நடத்திய குடும்பத்தை நாம் கொஞ்சம் நினைவு முற்றத்தில் நின்று திரும்பி பார்ப்போம். அதுதான் எவ்வளவு அன்பு சார்ந்த இனிமையான இல்லறம். சங்கப்புலவர் கூடலூர் கிழார் காட்டும் ஒரு குடும்பக் காட்சி. அவள் செல்வ குடும்பத்தில் பிறந்து செல்லமாய் வளர்ந்த மகள்.
மணமுடித்து கனவுகளோடு கணவன் வீடு புகுந்தாள். பிறந்தகத்தில் சமையலறை இருக்கும் திசை தெரியாமல் வாழ்ந்தவள் புக்ககத்தில் கணவனுக்காக தானே விரும்பி தயிர் குழம்பு தயாரிக்க அடுப்படி தேடி நடந்தாள். கட்டித் தயிரை காந்தல் மலர் போன்ற விரல்களால் மெல்லப் பிசைந்தாள். யோசித்து யோசித்து தயிர் குழம்புக்கு சேர்க்க வேண்டியதைச் சேர்த்தாள். தாளிக்க வேண்டிய தருணம் வந்தது. பாத்திரத்தை அடுப்பின் மேல் பதமாக வைத்தாள். அடுப்பில் நெருப்பு வளர ஊதுகுழல் எடுத்து அடிவயிற்றிலிருந்து ஊதினாள். ஈர விறகாயிருந்ததால் கண்களில் புகை மேகம் மண்டியது. கைகளால் தன் குவளை மலர் கண்களை கசக்கினாள். அடுத்து தாளிப்பில் ஈடுபட்டாள். அந்நேரம் பார்த்து இடுப்புச் சேலை தளர்ந்தது. புத்தம் புதுச்சேலை என்றும் பாராமல் தயிர் பிசைந்த கையால் தொட்டு அதை சரி செய்தாள். தயிர் குழம்பு தயார். கணவன் வந்தான். ஆசையோடு அவள் அவனுக்கு உணவு பரிமாறினாள். தயிர் குழம்பை ஊற்றினாள். இனிது இனிது என வாய் திறந்து பாராட்டிய வண்ணம் கணவன் ரசித்தும் ருசித்தும் உண்ட காட்சியில் அவள் உள்ளம் மகிழ்ந்தது. சமையலறை சிரமங்கள் எல்லாம் சந்தோஷ அருவியாய் அவள் விழிகளில் வடிந்தது. முளிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல், கழுவுறு கலிங்கம் கழாது உடீயி, குவளை உண்கண் குய்ப்புகை கமழ, தான் உழந்து அட்ட தீம்புளிப்பாகர், இனிது எனக் கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. இந்த காட்சியில் நம் முன்னோர்களின் அன்புமயமான குடும்பம் எவ்வளவு இயல்பாய் முகம் காட்டுகிறது. சங்க இலக்கியம் காட்டும் இன்னொரு இனிய படுக்கையறை காட்சி. கணவனும் மனைவியும் குழந்தையும் உறங்குவதற்கு படுக்கைக்குச் சென்றனர். தந்தை தாளாத பாசத்துடன் புதல்வனை தழுவிக்கொண்டான். புதல்வனை பெற்றதாயோ கணவனையும் மகனையும் சிந்தை மகிழச் சேர்த்தணைத்துக் கொண்டாள். இப்படி தழுவித் துயிலும் இன்பத்திற்கு இந்த பரந்த உலகமே ஈடாகாது என்கிறது ஐங்குறுநூறு. புதல்வர் கவையினன் தந்தை, மென்மொழி புதல்வன் தாயோ இருவரும் கவையினள், இனிதுமன்ற அவர் கிடக்கை, நனிகிரும் பரப்பின் இவ்வுலகுடன் உருமே. குடும்பம் என்பது பாசப்பறவைகளின் சரணாலயம் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லவில்லையா? உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு என்று வள்ளுவர் காட்டும் தலைவன் பேசுகிறான். கணவன் மனைவி உறவு உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு என்கிறான். இந்த உயிரும் உடலும் இணைந்திருப்பதல்லவா இல்லறம் என்கிறான். இன்றிருக்கும் இல்லறம் எப்படி நடக்கிறது? மரபின் மைந்தன் முத்தையா என்ற கோவை கவிஞர் இன்றைய பல குடும்பங்களின் போலி உறவையும் பொய்மை கோலத்தையும் அவற்றின் மூடுதிரை விலைக்கு நிஜமுகம் காட்டுகிறார். விரிந்த கரம் போல் நகரம், கரத்தில் பிரிந்த விரல்களாய் வீதிகள், விரலில் ஒதுங்கிய நகம் போல் வீடுகள், அங்கே நகங்களில் அழுக்காய் நீயும் நானும். உயிரும் உடம்புமாய் நீயும் நானும் என்றான் பழந்தமிழ் பண்பாட்டுக் கணவன். உயிரில்லாத உடம்பு, உடம்பில்லாத உயிர் என்று இரண்டையும் பிரித்துப் பார்க்க எவராலும் முடியாது. அப்படி பிரித்தால் அங்கே வாழ்க்கை கிடையாது. ஆனால் இன்று நுகர்பொருள் நாகரீக குடும்பத் தலைவன் நகங்களில் அழுக்காய் நீயும் நானும் என்கிறான். விரல்களின் அழுக்கை அகற்ற நகத்தை வெட்டி எறிவது போல் நம் விவாகப் பிணைப்பை எப்போது விரும்பினாலும் வழக்கு மன்றத்தில் முறித்து கொள்ளலாம். அதன்பின் அவரவர் பாதை அவரவர் பயணம் என்று உறவு முடிச்சுக்களை எவ்வளவு எளிதாய் அவிழ்த்து விடுகிறான். இந்த அன்பற்ற கலாச்சார வீழ்ச்சியிலிருந்து குடும்பங்கள் காக்கப்பட வேண்டாமா? நல்ல குடும்பங்கள் சிதையாமல் இருக்க நான் சில ஆலோசனைகளை உங்கள் முன் வைக்கிறேன் நண்பர்களே. மனம் விட்டு பேசாமையால்தான் பிரச்சனைகள் பெரிதாகின்றன. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. யாரும் யாரிடத்தும் அஞ்ச வேண்டியதும் இல்லை. அச்சமிருக்கும் இடத்தில் அன்பிருப்பதில்லை. நாம் ஆண்டவனிடம் கூட அஞ்சுவது இல்லை, அன்புதான் செய்கிறோம். அதனால்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியர்கள் காட் லவ்விங் பீப்புள், மற்றவர்கள் காட் ஃபியரிங் பீப்புள் என்றார். கடல் இருந்தால் அலை இருக்கும், குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனைக்கும் மௌனம் முடிவல்ல நண்பர்களே. பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள். பேசித் தீராத பிரச்சனை என்று உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பேசும்போது ஒருவரை ஒருவர் குறை கூறாதீர்கள். குறை கூறுதல் ஒரு வீட்டுப்புறா மாதிரி. அனுப்பியவரிடமே அது திரும்ப வந்து சேரும். விமர்சன பள்ளங்களில் அவசரப்பட்டு விழுந்து விடாதீர்கள். முடிந்தவரை குறைகளை மறந்து நிறைகளாய் எண்ணுங்கள். ஆண்டவன் அளித்திருக்கும் ஆசீர்வாதங்களை நெஞ்சம் திறந்து பாராட்டுங்கள். வன்மையான வார்த்தைகளை விலக்கி வையுங்கள். எப்போதும் எவரிடத்தும் இனிமையாய் பேசுங்கள்.
புன்னகையே நல்லுறவின் திறவுகோல் என்பதை நம்புங்கள். இன்முகம் காட்டுவதே ஒரு தர்மம் என்று இஸ்லாம் சொல்கிறது. எதிர்மறை செயல்களை கைவிடுங்கள். எதிர்த்து பேசுதல், புறம் பேசுதல், தடை போடுதல் போன்றவற்றை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். உங்கள் வீட்டு தேவை எவையென பட்டியல் போடுங்கள். வசதியை விட அடிப்படை தேவைகளே நமக்கு முக்கியம் என்று உணருங்கள். அடுத்தவரோடு உங்களை ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். இந்த ஒப்பீடுதான் நம் அமைதியின் முதல் எதிரி. காலமறிந்து எதையும் செய்யுங்கள். விதைப்பதற்கு ஒரு நேரம், அறுப்பதற்கு ஒரு நேரம் என்பதை நினைவில் வையுங்கள். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்ற குறளை எப்போதும் மறந்து விடாதீர்கள். கணவனும் மனைவியும் பேசும்போதும், பிள்ளைகளிடம் பேசும்போதும், பெரியவர்களிடம் பேசும்போதும் அளவாய் அளந்து பேசுங்கள். எதை சொல்வது என்பதை விட எதை சொல்லாமல் இருப்பது என்பதுதான் அறிவின் அடையாளம். குடும்பத்தில் ஒருவர் தவறை ஒருவர் மன்னியுங்கள். இயன்றவரை இதயபூர்வமாய் சமரசம் காணுங்கள். வெள்ளையர் ஆதிக்கத்திலிருந்து கருப்பர்களின் உரிமை காத்த நெல்சன் மண்டேலா வெள்ளையரிடம் வெறுப்பை வெளிப்படுத்தாமல் let us forgive, reconcile and reconstruct our nation என்றார். மன்னிப்போம், சமரசம் காண்போம், நாட்டை புனர் நிர்மாணம் செய்வோம் என்றார் மண்டேலா. நாம் மன்னிப்பில், சமரசத்தில் வீட்டை புனர் நிர்மாணம் செய்வோம். எதிர்மறையாக சிந்திப்பதையும் செயற்படுவதையும் விட்டுவிடுங்கள். as a man thinketh so easy என்கிறது பைபிள். எண்ணமே வாழ்வு என்பதை எப்போதும் நெஞ்சில் நிறுத்துங்கள். எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகிறாய் என்பதுதான் பிரமகீடக நியாயம் என்னும் தத்துவ தரிசனம். தேஜோமயோ தேஜோமய, காமமயோ காமமய, குரோதமயோ குரோதமயோ, தர்மமயோ தர்மமயஸ் என்கிறது பிரகதாரண்ய உபநிடதம். ஒளியைப் பற்றி சிந்திப்பவன் ஒளிமயமாவான், காமத்தைப் பற்றி சிந்திப்பவன் காமமயமாவான், கோபத்தைப் பற்றி சிந்திப்பவன் கோபமயமாவான், தர்மத்தைப் பற்றி சிந்திப்பவன் தர்மமயமாவான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்கிறது வள்ளுவம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்கிறான் பாரதி. நன்று கருது, நாளெல்லாம் வினை செய், நினைப்பது முடியும் என்று நல்வழி காட்டுவதும் அவனே. எதிர்மறையாக பேசுவோர், சிந்திப்போர் இவர்களிடமிருந்து விலகி நில்லுங்கள். நல்ல நம்பிக்கைகளை வளர்த்தெடுப்பதையே வாழ்க்கை விரதமாக கொள்ளுங்கள். எமில் கூவே என்ற பிரெஞ்சு மனவியல் மருத்துவர் எதிர்மறை கருத்துக்களை எடுத்தெறிந்துவிட்டு நல்ல நம்பிக்கைகளை நெஞ்சில் விதைப்பதன் மூலம் பல்லாண்டு நோயில் படுத்திருந்தோரும் நலம் பெற்று எழுந்து நடக்க முடியும் என்று நிரூபித்தார். டே பை டே, இன் எவ்வெரி வே, ஐ ஆம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் நான் மேலும் மேலும் நலம் பெற்று வருகிறேன் என்ற எமில் கூவேயின் வாசகம் வளர்ச்சியை விரும்பும் மனிதர்களுக்கு வரம்போல் வந்த வாழ்க்கை வேதம். நாளைய உலகம் நம் பிள்ளைகள் கையில். ஒவ்வொரு நாளும் குழந்தைகளோடு சிறிது நேரமாவது செலவழியுங்கள். அன்பாய், கனிவாய், மகிழ்வாய் அவர்களுடன் வார்த்தையாடுங்கள். கட்டளை விலங்குகளை கால்களில் பூட்டி சுதந்திரச் சிறகுகளை வெட்டி முறித்து வீட்டை சிறையாய் மாற்றிவிடாதீர்கள். சில்ட்ரன் கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ. யூ மே கிவ் தம் யுவர் லவ் பட் நாட் யுவர் தாட்ஸ். யூ மே ஸ்ட்ரைவ் டு பி லைக் தெம் பட் சீக் நாட் டு மேக் தெம் லைக் யூ என்கிறார் கலீல் கிப்ரான். குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தவர்கள், ஆனால் உங்களிலிருந்து வந்தவர்கள் இல்லை. அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள், ஆனால் உங்கள் சிந்தனைகளை வழங்காதீர்கள். அவர்களைப் போல் நீங்கள் இருக்க முயலுங்கள், உங்களைப் போல் அவர்களை மாற்ற முயலாதீர்கள் என்ற கலீல் கிப்ரானின் கருத்துகள் காலம் காலமாய் நம்முள் பழகி வந்த பழைய கருத்தேற்றங்களுக்கு முற்றிலும் முரணாய் முகம் காட்டுகின்றன. ஆனால் அவருடைய புதிய சிந்தனையில் உளவியல் உண்மைகள் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கின்றன. நண்பர்களே, நீ டாக்டராக வேண்டும், என்ஜினியராக வேண்டும் என்று நம் ஆசைகளை குழந்தைகளின் மேல் திணிக்கக்கூடாது. நம் கனவுகளுக்கேற்ப அவர்கள் நடக்காத போது தண்டச்சோறு, உருப்பட மாட்டாய், மாடுதான் மேய்ப்பாய், குட்டிச்சுவர் என்றெல்லாம் எதிர்மறையாக வசைபாடக்கூடாது. குழந்தை பருவத்திலிருந்து 20 வயது இளைஞனாகும் வரை ஒருவன் பெற்றோர், ஆசிரியர், நண்பர்கள், உறவினர் போன்றோரிடம் 1,20,000 முறை எதிர்மறை வார்த்தைகளை கேட்பதாக ஓர் ஆய்வு சொல்கிறது.
ஒவ்வொரு கட்டத்திலும் மனம் நிறைந்து வாழ்த்தும் போதுதான் மனிதர்கள் வளர்ச்சியடைகிறார்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் ஆசிரியர்களாக இருக்காதீர்கள். தோள் மீது அன்போடு கைபோட்டு உடன் செல்லும் நண்பர்களாய் மாறுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையின் முதல் பாடம் ஒன்று சொல்கிறேன், கோபப்படாதீர்கள். குடும்பக் கோட்டையை துளைப்பது நம்முடைய கோபக்குண்டுகள்தான். கோபத்தோடு எழும் எவனும் நட்டத்தோடு அமர்கிறான் என்பதுதான் வாழ்க்கை நமக்கு தரும் அனுபவம். கர்வமுள்ளவன் கடவுளை இழக்கிறான், பொறாமைக்காரன் நண்பனை இழக்கிறான், கோபக்காரனோ தன்னையே இழக்கிறான். தனி மனித கோபத்தில்தான் இந்த மண்ணில் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன. கோபம் வரும்போது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் புத்தரைப் போல் நடந்து கொள்ளுங்கள். ஒரு கிராமத்தின் வழியே புத்தர் வந்தார். அங்கிருந்த மக்கள் அவரை வசைபாடினர். புத்தர் அமைதியாகச் சிரித்துக் கொண்டே நின்றார். உங்களுக்கு கோபம் வரவில்லையா என்று கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் கேட்டனர். எனக்கு வேண்டாததை நான் எப்போதும் வாங்கிக் கொள்வதில்லை. வழங்கியவர்களிடமே நான் அதை திருப்பித் தந்து விடுவேன் என்றார் அந்த மகான். அவர்களுக்கு புரியவில்லை. உங்களை சந்திப்பதற்கு முன் வழியில் சிலர் என்னை சந்தித்தனர். அவர்கள் எனக்கு இனிப்பு வழங்கினர். நான் இனிப்பு உண்பதில்லை. வேண்டாத இனிப்பை அவர்களிடமே திருப்பித் தந்துவிட்டேன். அதே போன்றுதான் எனக்கு வேண்டாத உங்கள் வசைமொழிகளை உங்களிடமே தந்துவிட்டேன். நான் ஏற்காத ஒன்றால் எனக்கு எப்படி கோபம் வரும் என்று சொல்லி மீண்டும் சிரித்தார் புத்தர். நாமும் கொஞ்சம் புத்தராக முயன்றால் என்ன? கடைசியாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு துறவி இருந்தார். அவரிடம் ஞானம் பெற 2 மாணவர்கள் விரும்பினர். என்னிடம் படிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு பரிசோதனை வைக்கிறேன். பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழத் தகுதியற்றது. ஆளுக்கு ஒரு விதை தருகிறேன். அதை செடியாக்கி 6 மாதங்களுக்கு பின் பூத்த மலர்களுடன் என்னிடம் வாருங்கள் என்றார் துறவி. 6 மாதங்கள் மறைந்தன. ஒரு மாணவன் 2 மலருடன் வந்தான். 2 மலர்கள்தானா உன் செடியில் பூத்தன என்றார் துறவி. ஆம் ஐயனே, நீங்கள் தந்த விதை பழுது. பயிரிட்ட மண் வறண்டு கிடந்தது. இடுவதற்கு உரமில்லை. அதனால் 2 மலர்களே கிடைத்தன என்றான் மாணவன். அப்போது அடுத்த மாணவன் 100க்கு மேற்பட்ட மலர்களுடன் அங்கு வந்தான். உன் செடியில் மட்டும் இவ்வளவு மலர்கள் எப்படி பூத்தன? ஆச்சரியப்பட்டார் துறவி. ஆசானே, நீங்கள் தந்த விதையை நான் நேசித்தேன். விதைத்த மண்ணை மனம் நிறைய வாழ்த்தினேன். மலரப்போகும் செடிக்கு நன்றி சொன்னேன். இவ்வளவு பூக்கள் அதனால் எனக்கு கிடைத்தன என்றான் அந்த 2வது மாணவன். உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் நேசிக்க வேண்டும். கிடைத்ததை நெஞ்சார வாழ்த்த வேண்டும். நம்பிக்கையோடு வளர்ச்சியை எதிர்கொள்ள வேண்டும். இவைதான் உங்களுக்கு நான் தரும் வாழ்க்கை பாடம் என்று வாய்மலர்ந்தார் துறவி. நம் அனைவருக்குமே இது நல்ல பாடம் அல்லவா? காலத்தின் ஓட்டத்தில், நாகரீகத்தின் வளர்ச்சியில், பண்பாட்டு மலர்ச்சியில் மனிதனுக்கு பரிசாக வாய்த்ததுதான் குடும்பம். சேர்ந்து வாழ்வதில்தான் சிறப்பிருக்கிறது. விட்டுக் கொடுத்தலில்தான் உண்மையான மகிழ்ச்சி மலர்கிறது. முகமறியாத மனிதர்களோடு உறவு பூண்டு உதவிக்கரம் நீட்டுவதில்தான் நிஜமான நேசத்தின் நிறம் தெரிகிறது. புரிதலில்தான் வாழ்க்கை ஒளிமயமாகிறது. உழைப்பை நேசியுங்கள். துன்பத்திலும் இன்பம் காணுங்கள். உளிகளின் வலிகளை பொறுத்து கொண்டால்தான் சிற்பமாக முடியும். இல்லையென்றால் காலமெல்லாம் கல்லாகத்தான் இருக்க வேண்டும். தனக்கு மிஞ்சியதை சமுதாயத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்று முழுவதையும் வெளியே விடாமல் தனக்குள் தக்க வைத்துக் கொள்ளும் பந்து உதைபடுகிறது. ஒரு துளையில் வரும் காற்றை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் மறுதுளையில் வழி அனுப்பும் புல்லாங்குழலை உதடுகள் முத்தமிடுகின்றன. வயது முதிராத குழந்தைக்கும் வாழ்ந்து முடித்த முதியவர்க்கும் அடுத்தவர் உதவி அவசியம் நண்பர்களே. அன்பெனும் வரத்தை ஆதரவு கரங்களால் அவர்களுக்கு வழங்காமல் போனால் அடுத்த பிறவியிலும் நாம் சபிக்கப்படுவோம். பெற்றோரை புறக்கணித்த பிள்ளைகள் அதைவிட மோசமான புறக்கணிப்பை தங்கள் பிள்ளைகளிடம் அடைவது சத்தியம். நாம் அனைவரும் அன்பை விதைத்து அன்பையே அறுவடை செய்வோம். உலகம் ஒழுங்காயிருக்க நாடு ஒழுங்காயிருக்க வேண்டும். நாடு ஒழுங்காயிருக்க குடும்பம் ஒழுங்காயிருக்க வேண்டும். குடும்பம் ஒழுங்காயிருக்க தனி மனிதன் ஒழுங்காயிருக்க வேண்டும். தனி மனிதன் ஒழுங்காயிருக்க அவனுடைய இதயம் ஒழுங்காயிருக்க வேண்டும் என்றார் பேரறிஞர் கன்ஃபூஷியஸ். நாடு முழுவதும் நல்ல குடும்பங்கள் உருவாகட்டும். கணவனின் கண்களாய் மனைவி மாறட்டும். மனைவியின் மனமாய் கணவன் விளங்கட்டும்.
இருவரின் பாசமழையில் பிள்ளைகளின் இதயம் நனையட்டும். பிள்ளைகளின் ஆதரவு நிழலில் பெற்றோர் இளைப்பாறட்டும். வாழ்க்கையில் சபிக்கப்பட்ட வறியவர்களுக்கு செல்வக் குடும்பங்கள் சரணாலயங்களாகட்டும். அன்பு தழைக்கட்டும், அருள் சுரக்கட்டும், அமைதி மலரட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒழுங்காய் நடந்தால் வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம்.